பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டு அரசியல்லையும் சரி, இந்திய அரசியலும் சரி, பாஜகவினுடைய ஒரு பிரிவாக இருக்க, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய என்ஐஏ, இடி போன்ற பல்வேறு அமைப்புகளுக்கெல்லாம் எதிர்கட்சிகளை குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் திமுக ஒடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டாங்க. தற்போது பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்பாளர்கள், குறிப்பாக சாட்டை திருமுருகன், இடும்பாவன கார்த்தி அவர்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பி இவங்க பல்வேறு வெளிநாடுகளில் உள்ள பணம் பெறுவதாகவும் பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்கலாம்? பாரதிய ஜனதா கட்சி அரங்கேற்றுகின்ற பல்வேறு நாடகங்களில் இது ஒன்றாக இருக்குமோ என்கின்ற தகவல் எனக்கு கிடைக்கிறது. அதே நேரம் கடந்த 10 ஆண்டுகளாக பாசிச மோடி அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னாட்சி அமைப்புகள், நீதித்துறை, தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, இடி, அமலாக்கத்துறை, இந்த தேசிய புலனாய்வு முகமை உட்பட அனைத்தையும் பாஜக கட்சியினுடைய, அதாவது ஜேபி நட்டா இருக்கார்ல, அவருடைய கீழே இருக்கக்கூடிய இளைஞரணி, மாணவரணி, பாஜக இளைஞரணி, மாணவரணி, விவசாயினி மாதிரி பாஜக இந்திய ஒன்றிய வருமான வரித்துறை, பாஜக ஒன்றிய அமலாக்கத்துறை, பாஜக ஒன்றிய இந்திய நாட்டுடைய ஒன்றிய தேசிய புலனாய்வு முகமை, பாஜக ஒன்றிய தலைமை தேர்தல் ஆணையம், இப்படிதான் போட்டுக்கிறணும். நீதித்துறை அசைச்சிக்கிட்டு இருக்காங்க. 60 40 போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்பிக்கை நீதித்துறை இருக்கு, அவ்வளோதான். ஆனால் அசைக்கிறாங்க. இந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகமை என்ற அமைப்பு சர்வதிகாரமான அமைப்பு, யாரையும் இந்தியாவில் பழிவாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை பயன்படுத்தி சிறுபான்மை இஸ்லாமிய சகோதரர்களை, பாஜகவுக்கு எதிராக செயல்படுபவர்களை அடக்குவதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளை கலந்து பேசாமல், முதலமைச்சர்களுக்கு தகவல் தெரியாமல், அவங்க யாருடைய வீட்டுக்கு நேரடியாக டெல்லியிலிருந்து போலீஸ் வந்து யாரையும் கைது செய்து இந்த நாட்டோடு பயங்கரவாதிக்கு நீ சதின்னு சொல்லி சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான சர்வதிகார நாட்டில் ஹிட்லர், முசோலினி போட்ட சட்டங்களில் ஒன்றுதான் இந்த தேசிய புலனாய்வு முகமை. ஆனால் பயங்கரவாதிகளை யாரையுமே இதில் கைது செய்ததாக இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை. அவங்க கைது செய்த கூட யாரும் கேட்டால் அப்பாவி என் ஆரோக்கிய இஸ்லாமியர்களை பல்வேறு பொய் வழக்குகளில் இந்தியா முழுவதும் கைது செய்திருக்கிறது. இந்த அமைப்பு வருகின்ற பொழுதே இடதுசாரி அமைப்புகள், திராவிட முன்னேற்ற கழகம், எங்களை போன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற முற்போக்கு இயக்கங்கள்லாம் இது சர்வதிகாரத்துக்கு அழைத்து செல்கின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தேவையில்லை, இந்த அமைப்பை திரும்ப பெறுக என்று தான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது கூட நான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த கடிதத்தில் கூட இந்தியா கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பை தான் முதலாக குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த அமைப்பை கலைப்போம், இந்தியா கூட்டணி வென்றால் அப்படின்னு தான் என்னுடைய கோரிக்கையே. அந்த அளவுக்கு மோசமான ஒரு அமைப்பு. நேரம் வருவா, இப்போ தம்பி இருக்கிறா உங்களே வீட்டுக்கு வந்து கைது செஞ்சுட்டு நீ ரஷ்யா இருக்கக்கூடிய, உக்ரைனில் இருக்கக்கூடிய, அந்த அங்கே இருக்கக்கூடிய, இங்கே இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி கைது செய்ய முடியும். எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஆதாரம் இல்லாமல் ஒரு பாஜக கட்சி தனக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிர்கட்சிகளை, எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகளை ஒரு சரணடைய செய்வதற்காக, மண்டிடை செய்வதற்காக இந்த அமைப்பை கையில் வைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இன்றைக்கு திடீரென்று செய்தி காலையிலே நாம் பார்த்தால் நம்முடைய சங்கிமான், அவர் சங்கிமான், அவர் சங்கிகாந்த், ரஜினிகாந்த் மாதிரி இவர் சங்கி சீமான் இல்லை, சங்கிமான். இந்த சங்கிமானுடைய ஆட்களை பூராமே அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது சீமான் பேசினார், ஏய் ராஜீவ் காந்தியை கொண்டது எங்கால் தாண்டானாரு. அப்போ இந்த முகமை போகலை. எங்கள் அண்ணன் பிரபாகரன் நானும் ரொம்ப ஒன்றா இருப்போம், எனக்கு துப்பாக்கி பயிற்சி நான் அவருக்கு கொடுத்தேன், அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு இப்பெல்லாம் இந்த அமைப்பு போகலை.
இப்போ போயிருக்கிறது யார்கிட்ட போயிருக்குன்னு கேட்டால் இவங்க பூரா ட்ரௌசரு இந்த பேர் வந்திருக்கு பாருங்க, இவங்க பேரெலாம் சொல்லி இவங்களை பெரிய ஆள் ஆக்கக்கூடாது. இந்த வீட்டுக்கு போயிருக்கு பாருங்க இந்த அமைப்பு, இவங்க நம்ம லோக்கல் ஏட்டையா போலீஸ் ஸ்டேஷன் ஏட்டையா கூப்பிட்டு ஏட்டையா கூப்பிட்றாருன்னா அடுத்த நிமிஷம் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருவீங்க. இவங்களுக்கு எதுக்கடா டெல்லியிலிருந்து தேசிய அப்போ இந்த தேசிய புலனாய்வு முகமைன்றது ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்குது. இந்த அமைப்பை பார்த்தாலே சிரிப்பு போலீஸ் மாதிரி சினிமாவில் வர்ற என்ன சாட்டை வீட்டுக்கெல்லாமல் அந்த போலீஸ் போகணும். சாட்டைனா தீபாவளி அன்னைக்கு கூட அந்த இந்த துப்பாக்கி இருக்குது பாருங்கள், சின்ன பசங்க புட்டு துப்பாக்கி, அதை கூட பிடிக்காதவன் பாவம். அவன் வீட்டுக்கு போனது கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலே பழிவாங்க நோக்கத்தோடு போயிருக்கிற மாதிரி தெரியல. போயிருந்தால் நான் உண்மையிலே கண்டிப்பாக இந்த அமைப்பே கூடாதுன்றவன். அப்படியே போயிருந்தாலும் இது கண்டிக்கத்தக்கு தான். சும்மா ஜாலியாக விளையாட்டுக்கு போயிருந்தா கூட கண்டிக்கத்தக்கு தான். இந்த அமைப்பு போனதை ஏற்றுக்கிற முடியாதான். ஆனால் இவங்க வீட்டுக்கு போனதை என்னால் நம்பவே முடியல. ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. திரும்ப திரும்ப பார்த்தேன் இவங்க வீட்டுக்கு எப்படி, அதாவது சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்தில் அடமலைக்காவது நீ ஒன்றிக்கடன்னு கேட்பாங்க. அது மாதிரி இந்த பிறகு தீபாவளிக்கு இந்த பொட்டு துப்பாக்கி கூட பிடிக்காத பேர் வீட்டில் போய் பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு போனீங்களே, அதுதான் இந்தியாவில் வேடிக்கை. இந்த அமைப்பு ஒரு டூப்ளிகேட் அமைப்பு. ஏன்னா சீமான் பிடிஎம்மாக தான் இருக்கார். முழுமையாக காவி கூட்டத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, அது மாற்றம் இல்லை. அவங்க மனு தர்மம் 4 வரணும்ன்றாங்க. பிறப்பால் பிரம்மாவுடைய நெத்தியிலே பிறந்தவன் அவன், காலில் பிறந்தவன், கழுத்தில் பிறந்தவன், அழுகுக்கு பிறந்தவன், பஞ்சமன் வரைக்கும் சொல்கிறான். நம்மால் சீமான் என்ன சொல்கிறாரு, சைமான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் குடிப்பெருமை, அந்த ஜாதி பேர் அவன் பட்டத்துக்கு போட்டு கேட்டார். அப்போ பிஜேபி ஒரு வழியில் சொன்னால் நீ ஒரு வழியில் போகிற. இப்போ ரஜினிகாந்தை நம்ம சங்கின்னு சொன்னோம், உடனே அவங்க மகளுக்கு ஒரு தங்கை வருத்தப்படாதே அப்படிதான் சொல்லுவார்கள். வேட்டியை மடிச்சுக்கிட்டு உடனே சப்போர்ட் பண்ணுற, அண்ணாமலை கூட சப்போர்ட் பண்ணல, நீ எதுக்கு ஓடியாடுற? அப்போ நீ தானானவன் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சீமானை பொறுத்தவரை அங்கே வாங்கின காசுக்கு சரியாக இருக்கீங்க. நீங்கள் பிடிஎம்மாக தான் செயல்படுறீங்க. நான் காங்கிரஸ் எதுப்பேன் பிஜேபி எதுக்குன்னு நல்ல கொள்கை தான். ஆனால் ஒருத்தர் அருவாளோடு ஒருத்தர் வெட்ட வர்றான், ஒருத்தன் கம்போடு வர்றான். யாரை தடுப்பான்? அருவாளோட ஒரு தான் தடுப்பான். காங்கிரஸ் கம்புக்காரன். ஆனால் அருவாக்காரன் யார்? இன்னைக்கு 10 ஆண்டுகள் நாட்டை படு மோசமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி திரும்ப இந்த நாட்டுக்கு வந்தால் பேராபத்து, ஜனநாயகம் இருக்காது. சீமான் கட்சி நடத்த முடியாது, கட்சி நடத்தவே முடியாது, பொதுக்கூட்டம் நடத்த முடியாது, ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது. இது ஒரு நாடாகவே இருக்காது, மாநிலங்கள் இருக்காது, அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டம் இருக்காது. நீங்கள் நானும் இப்படி பேட்டி கொடுக்க முடியாது. இன்னும் 3 மாதம் தான். மக்கள் நல்ல முடிவு எடுக்கலைன்னா சுவாசிக்க முடியாது. ஜனநாயகத்துடைய சுவாச காற்ற மூச்சு கொள்ள போட்டு அடைச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார பாஜகவை எதுக்கிறதா அவன் அருவாளோடு வர்றான். அருவாளை வர்றவனை தடுக்கிறத விட்டுட்டு கம்பை கொண்டு வர, கம்பை பிடிச்சி விடலாம், அவனை பார்த்துக்கிறலாம். அருவாளோடு வரக்கூடியவன் தான் கொடியாயுதம் தான் பாஜக. அதை ஆதரிக்கிறாரு. அந்த கட்சியை சேர்ந்தவங்களை பாவம் அவங்க சீனி வடி கூட போடாத பயில்களை போய் வீட்டில் போய் தேசிய புலனாய்வுட விளம்பரத்துக்காகவா யாரை ஏமாத்துறீங்க? இல்லை, விளம்பரத்துக்காக அது பாஜக அதெல்லாம் பண்ணுவாங்க. நாம் தமிழர் பண்ணுவாங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் பூச்சியம் பாஜக, அவங்களும் பூத்து கமிட்டி போடுறேன், விளக்குமாறு கமிட்டி போடுறேன்னு அண்ணாமலை போட்டு பார்க்குறான். ஒரு கமிட்டி போட முடியாதா? 72,000 பூத்து கமிட்டி இருக்குது தமிழ்நாட்டில். உன்னால் 72,000 பேர் நிறுத்து பார்ப்பான். மோடி வர்றாரு, திருப்பூர் வர்றாரு, 10 லட்சம் பேர் திரட்டன்றியில் 72,000 பூத்து கமிட்டி நிறுத்து பார்ப்போம். திமுக அண்ணா திமுக எங்களை போன்ற எங்களில் ஒரு பூத்துக்கு 10 பேர் போட்டி போட்டுருக்க. என்னையே போடு, நான் வருவேன். போன வருஷம் தான் அவனை போட்டேன், இந்த வருஷம் என்னையே போட்டு போட்டி இருக்கிறாங்க திராவிட இயக்கத்தில். அது எடப்பாடி அணியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அணியாக இருக்கட்டும், டிடிவி அணியாக இருக்கட்டும், சசிகலா அணியாக இருக்கட்டும், எங்கள் அணியாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், திராவிட இயக்கங்களை வீறு கொண்ட இளைஞர்கள் இருக்கிறான் இன்னைக்கு. இப்போ அவனுக்கு ஆள் கிடையாது. அப்போ விஜயகாந்த 10 வருஷமாக அவருக்கு அரசியல் களத்தில் அவருடைய வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது. நல்ல நடிகர், பழக்கத்துக்கு இனிமையானவர், புரட்சி தலைவருக்கு அடுத்து புரட்சி கலைஞர் நான் சொல்லி வள்ளல் தன்மையில் அதெல்லாம் எனக்கு மாற்றமான கருத்து இல்லை. ஆனால் அரசியல் களத்தில் அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே, அவர் திடமாக இருக்கிற காலத்திலேயே தோல்வியை சந்தித்து விட்டார்.
தோல்வியில் முடிந்த அரசியல் போன கதை, முடிஞ்சு போன கதை. இறந்ததுக்கு கவர்னரை வர வைக்கிற, ஒரு பக்கத்துக்கு இரங்கல் அறிக்கை கொடுக்குற, வரவேற்கிறேன். இதெல்லாம் என்ன நல்ல நோக்கம் இல்லை. உன் நோக்கம் என்ன, இன்டென்ஷன் என்ன? இங்கே அந்த விஜயகாந்துக்கு சேர்ந்த கூட்டத்தை அப்படியே திருடிடலாமா? அதான் இப்போ தினசரி பத்திரிகையில் அவங்க தான் ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. தேமுதிக எந்த பக்கம் போகும், எந்த பக்கம் போனால் என்ன ஓட்டு வங்கியா இருக்குது? இறந்ததுக்கு வந்தது வேறு சொல்லுவாங்க, ஏய் இளவு வீட்டுக்கு வந்துலாம் தாலி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பான். அது மாதிரி விஜயகாந்த் நல்ல குணத்துக்கு வந்து இரங்கல் தெரிவித்துலாம் வாக்கு வங்கியாக மாறுவானா? தப்பு கணக்கு போடுறான். போட்டு தினசரி பாஜக ஊடகங்களில் விஜயகாந்துக்கு பிரேமலதாக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஊடகத்தில் ஒரு பலூன் வெளிச்சம், பலூனுடைய காற்றடிமை பலூன் மாதிரி ஊதி காட்டுறாங்க. நடக்குமா? அது மாதிரி சீமான் வந்து எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்கிறதோ அது வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டை தான் பிரிக்கும். எடப்பாடி அதே மாதிரி தான். எடப்பாடி எதிர்த்து பேசுகிறாரா? ஏதாவது எதிர்த்து பேசுகிறாரா பாஜகவை? பேச மாட்டார். நாளைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை இப்போ பேசுனா எதுக்குறேன், நீ ஓட்டு போடலன்னா அதிமுக ஓட்டு போடலன்னா குடியுரிமை திருத்த சட்டமே வந்திருக்காது. ராஜ்யசபையில் அதிமுக மட்டும் அன்னைக்கு வாக்கு அளித்திருந்தால் குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் வந்திருக்காது. அவ்வளோ பெரிய தவறை பண்ணிட்டு இன்னைக்கு நான் பேசுகிறாரு. அவர் பிஜேபி தான். அதனால் இஸ்லாமிய மக்களோ சிறுபான்மை மக்களோ இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பான்மை மக்கள் பார்ப்பனர்களை தவிர அனைவரும் மதச்சார்பற்ற கூட்டணி தான் ஆதரிப்பாங்க. அப்போ இந்த வாக்குகளை அதிமுகவை எடப்பாடியை பிரித்து இஸ்லாமியர் வாக்குகளை கொஞ்சம் பிரிச்சிடலாம்னு கணக்கு போடுது பிஜேபி. அதே கணக்கை தான் சீமான் எந்த அளவுக்கு கொஞ்சம் பிரித்தா அது நமக்கு நல்லது தான். பிஜேபி எதிர்ப்பு வாக்கு தான் பிரிப்பாருன்றதுக்காக தான், அந்த கட்சிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ரைடுன்ற ஒரு நாடகத்தை அந்த கட்சி பெரிய தியாகம் பண்ண, ஒரு தியாகம் இல்லாத கட்சி. விஜயலட்சுமி அவள் கேட்டதான் தெரியும் சீமான் தியாகத்தை. அதனால் அப்படி ஒரு பத்திரிகையில் இன்றைக்கி பெரிய 8 கால தலைப்பில் அவரும் எங்களையும் பழிவாங்குகிறார்கள். அப்படி எதுக்குப்பா உங்களை பழிவாங்க போகிறாங்க? சீனி வெடி வெடிக்காத பேலுக்கு இந்த பேலுக்கு சொல்கிற ஆளுங்க அப்புறம் எவனா ஒரு பயங்கரமான ஆளாக இருந்தேன் அப்படின்னா பரவாயில்ல. பூரா அடுத்த விட தெரியாத பேலுக இவங்க வீட்டில் தேசிய பொருளை முகாண்டு இதையும் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி இதுக்கு ஒரு விளம்பரம், இந்த விளம்பரத்தின் மூலமாக அந்த கட்சியை ஒரு தமிழக களத்தில் நிறுத்தி அவங்களும் ஒரு குறிப்பிட்ட சேர்ந்த வாக்கு வாங்கட்டும். விஜயகாந்த் இரங்கல் கூட்டத்தை அப்படியே ஒரு வாக்கு வங்கியாக மாற்றுவோம். இதெல்லாம் அவங்க திட்டம். இந்த திட்டம் எதுவும் இங்கே நடைபெறாது. அதனால தான் இந்த ரைடு. உண்மையிலேயே இந்த சோதனை என்பது நடந்திருந்தால் எங்களை போன்றவர்கள் கண்டிப்போம், இதற்காக போராடுவோம், இதற்காக துணை நிற்போம். இது எங்கள் நிலைப்பாடு. இந்த தேசிய புலனாய்வு முகாமை எந்த அடிப்படையில் சோதனை செய்தாலும், அவர் விளையாட்டுக்கு சோதனை செஞ்சிருந்தாலும் சரி, இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் இருக்க சோதனை செஞ்சாலும் சரி, இந்த சோதனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அமைப்பு கலைக்கப்பட வேண்டிய அமைப்பு, இந்த அமைப்பு சர்வதிகார அமைப்பு, கண்டிக்கத்தக்கது. சார் அதனால் இப்போ சோதனை எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய பல்வேறு வீடுகளில் சோதனை பண்ணியிருந்தாவும் ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வீட்டில் எந்த ஒரு சோதனை அந்த மாதிரி தகவல் இல்லை. உண்மையிலே ஏன் சீமான் அவர்கள் வீட்டில் அந்த மாதிரியான சோதனைலாம் பண்ணாமல் இருக்காங்க? இது ஒரு நாடகம் தானே, அவர்களாக தயாரித்த ஒரு திட்டமிட்டு தயாரித்த நாடகம். இந்த நாடகம் தான் படைய முன்னாடி இருக்குன்னு சொல்கிறார்ல. இன்னைக்கு தம்பிமார்கள் வீட்டில் சோதனை நடந்துச்சுல, நீ எதற்காக போராட வேணாம். நீட்டு தேர்வு எதிர்த்து போராடலை, ஜிஎஸ்டி எதிர்த்து போராடலை, காவேரி பிரச்சனைக்கு போராடலை, முள்ளையாட்டு பிரச்சனைக்கு போராடலை, ஒன்றிய அரசு எதிர்த்து சனாதன எதிர்ப்புக்கு போராடலை, ராமர் கோயில் திறப்பு எதிர்ப்புக்கு போராடலை, எதுக்கும் ஒன்றிய அரசு எதிர்த்து சீமான் போராடலை. உண்மையிலேயே உங்கள் வீட்டில் தேசிய புலனாய்வு முகாமைப்பு சோதனையை கண்டித்து நாளை தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம் நடத்துக்க சீமான், நான் வரேன். ஏன் போராடுறது? இது திட்டமிட்டு ஒத்திகை, அவர்கள் நடத்திய ஒரு ஒத்திகை தான். இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு உயிர் கொடுக்குறார். தேசிய புலனாய்வு முகமை சோதனை அந்த கட்சி இருக்கு, அந்த கட்சியிலையும் 4 பேர் இருக்கான் அப்படின்னு ஊடக வெளிச்சத்தில் காட்டி அவங்களும் பிஜேபி எதிர்ப்பாளர் தான். இப்போ பிஜேபி எதிர்ப்பாளர் யாரு? திமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மதிமுக, திராவிடர் கழகம், பசும்பொன் பாண்டியத்தில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம், மற்ற அமைப்புகள், தமிழக தமிழ் புலிகள் அமைப்பு, நிறைய அமைப்பு இருக்குது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்காங்க. இந்த அமைப்புகளை எல்லாத்தையும் மீறி நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கட்சின்னு கொண்டு வர்றதுக்காக இது ஒரு நாடகமாக நான் கருதுகிறேன்.
நன்றி சார். நன்றி, வணக்கம்.